ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய சேனலில் குரூப் 4க்கான ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறதா சொல்லியிருந்தோம். அந்த வகையில் ஃபஸ்ட் டெஸ்ட்டு சூப்பராக கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நம்மளோட சேனல் நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா, ஃபஸ்ட் டெஸ்ட் எப்படி நீங்கள் அட்டன் பண்ணணும்னா, நம்மளோட சேனலில் குரூப் 4 ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்டில் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கான ஃபஸ்ட் டெஸ்ட்டு கொஷின் பேப்பரும் இருக்கும். அதே போல் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவும் அதே பிளேலிஸ்ட்லேயே இருக்கும். மறக்காமல் போய் செக் பண்ணி ஃபஸ்ட் டெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட் டெஸ்ட்டு ஏற்கனவே கம்ப்ளீட் பண்ணாங்க, இன்றைக்கி செகண்ட் டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் ஏற்கனவே ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா இந்த செகண்ட் டெஸ்ட்டுக்கான போர்ஷன் படித்து முடிச்சிருந்திருப்பீங்க. ஃபஸ்ட் டெஸ்ட் எப்படி நீங்கள் இன்வால்மெண்ட்டோட எழுதுனீங்களோ அதே இன்வால்மெண்ட்டோட செகண்ட் டெஸ்ட்டு எழுதுங்க. கடைசி டெஸ்ட் வரைக்கும் அதே இன்வால்மெண்ட்டோட எழுதுங்க. அப்போ தான் நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஃபஸ்ட் டெஸ்ட்டில் நிறைய பேர் சூப்பராக ஃபீட்பேக் கொடுத்துருந்தீங்க. அதே மாதிரி இந்த டெஸ்ட்டுக்கும் நீங்கள் நல்ல ஃபீட்பேக் கொடுப்பீங்க நம்புகிறேன். டெஸ்ட்டை நல்லா ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ப்ராப்பராக டெஸ்ட்டு போடுங்க. ஃபஸ்ட் டெஸ்ட்டில் என்ன சொல்லியிருந்தோமோ அதே மாதிரி ப்ராப்பராக டெஸ்ட்டு போடுங்க. ஒரு 30 மினிட்ஸ் மேலே எடுத்துக்கோங்க. இந்த கொஷின் கொஞ்சம் நிறையா வாசிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு 35 மினிட்ஸ் வரைக்கும் எடுத்துக்கோங்க. வீட்டில் நீங்கள் டெஸ்ட்டு போடுறதுனால கேர்லெஸ்ஸாக டெஸ்ட்டு போடாதீங்க. டிஎன்பிசி டெஸ்ட்டு காலில் எப்படி நீங்கள் டெஸ்ட்டு போடுவீங்களோ அதே இன்வால்மெண்ட்டோட டெஸ்ட்டு போடுங்க. எல்லாம் நல்லா பண்ணுங்கள். அடுத்து நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவில் பார்க்கலாம்.